எழுத்தாளர் ஜெமோ என்று செல்லமா அழைக்கப்படும் ஜெயமோகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன அவசரம் ஏது அவசரம் தெரியல. இப்போதைக்கு அவர் எல்லாருமே முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்னம்மா இந்த பொம்பளை தேவாங்க மாதிரி மெதுவாக வேலை பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் வேலைக்கு வரலன்னு யார் எழுதா அப்படின்ற ரேஞ்சில் கொஞ்சம் பொறுமிட்டார். கடைசியில் பார்த்தா அந்த வீடியோவே ரொம்ப தப்பான ஆங்கிள் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனே, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் பிரேமலதா ஷிண்டேன்னு சொல்லிட்டு ஒரு லேடிங்க, அவங்க ஒரு கேஷியராக அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மொல்லமாக அவங்க பணத்தை என்ற ஒரு வீடியோ சமீபத்தில் சர்ஃபேஸ் ஆச்சு. பல பேர் இவங்களெல்லாம் வேலைக்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ 10/11 நம்ம ஜெயமோகன் என்ன சொன்னார்னா, தேவாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டார். ஆனால் அவரோட விமர்சனத்தை பற்றி கேள்விப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெண், அவங்களை எப்படி இவர் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் தனியாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு தான் அந்த வீடியோவோட மறுமுகம் தெரிஞ்சுது. உண்மையிலேயே பிரேமலதா ஷிண்டே ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்க தான். சமீபத்தில் ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறமா பேங்க்குக்கு திருப்பியும் வேலைக்கு வந்திருந்தாங்க. ஒரு பெரலிசிஸ் அட்டாக்கு, 2 ஹார்ட் அட்டாக் அப்புறமா கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் சொந்தமாகவே எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு லீவு நிறைய இருந்தும் நான் வேலை செய்யணும், என்னோட வேலையை முழுசாக முடிச்சுட்டு தான் நான் பிப்ரவரி 2017 ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு அவங்க வேலை செய்ய வந்திருந்தாங்க. இன்னொரு கேஷியரும் இருந்தாங்க அதே பேங்க்கில். சரி, இவங்க மனசை நம்ம நோக கடிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேங்க்கில் அவங்களுக்காக ஒரு கேஷ் கவுண்டர் வச்சுருந்தாங்க. இது தெரியாத யாரோ ஒருத்தங்க திடீர்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து போட, நம்ம ஜெமோ அதை பற்றி விமர்சனம் பண்ண, அவ்வளோதான், எல்லாமே பிரச்சனையை கிளம்பிருச்சு. ஆனாலும் நம்ம ஜெயமோகன் சார் திடீர்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பொங்கி எழுந்திருக்க கூடாதுங்க. பால் குடம் தூக்கிட்டு, பன்னீர் காடி தூக்கிட்டு, கும்பாஞ்சி தூக்கிட்டு, மஞ்சோறு தின்னுக்கிட்டு, மஞ்சோறு 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 இப்போ மஞ்சோறு கூட கூடாது, மொசைக் சோறு, டைல்ஸ் சோறு மொசைக்கில் போட்டு